ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா. நம்ம இன்றைக்கி ஒயிட் ஹெட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ஹெட்ஸ் கூட ஒரு விதமான பிம்பிள்ஸ் மாதிரி தான். இது டெட் ஸ்கின் செல்ஸ், ஆயில் அண்ட் பாக்டீரியா இதெல்லாம் நம்மளோட போர்ஸில் போய் ட்ராப் ஆகும்போது வருது. நிறைய ஆயில் செக்ரியேஷன் இருக்கும்போது கூட கிளாக்டு போர்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வரும். பபர்ட்டி டைம், மெனுஸ்ட்ரேஷன் டைமில், ப்ரெக்னன்சி டைமில் கூட நிறைய பேருக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஒயிட் ஹெட்ஸ் நம்ம பாடியில் எங்கே வேணும்னாலும் வரும். முக்கியமாக T-zone நிறையவே வரும். அதாவது நோஸ், சின், ஃபோர்ஹெட் இங்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஆயில் செக்ரியேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் பண்ணாவே உங்கள் ஸ்கின் கிளியராக, ஹெல்த்தியாக, எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் வராமல் இருக்கும். நீங்கள் மேக்கப் வேர் பண்ணுறவங்களாக இருந்தால் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது பிம்பிள்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வர சான்ஸை கம்மி பண்ணும். ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் அண்ட் லோஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸை கூட ரெகுலராக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் மைல்டான கிளென்சரால் மட்டும்தான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப்பை மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்க போங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஒயிட் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ ஒயிட் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, டீ ட்ரீ ஆயில் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலை டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் ஒயிட் ஹெட்ஸ் இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 2, ஆலிவேராவோட எக்ஸ்ட்ராக்டை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணலாம். டிப் நம்பர் 3, வீக்லி ஒன்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு ½ லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீம் எடுத்த உடனே அந்த ரிமூவரை வச்சு ஒயிட் ஹெட்ஸை நீங்களே ரிமூவ் பண்ணலாம். டிப் நம்பர் 4, ஹனியை ஒரு 15 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வார்ம் ஆனதும் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இது வீக்லி 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். இந்த 4 டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் ஹெட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.